ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் ஆஃப் கிங்ஸ் டிசைர் எ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேயலோட பார்ட் 17 தாண்டா பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் மறந்துருந்தால் நீங்கள் வேணால் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓப்பனிங் சீன்லே கிம் டைனாசிட்டி கிங் பேலஸை தான் காட்டுறாங்க. டேங், என்ன பேசிகிட்ருக்க? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த பிறத்தில் பிறந்து ஒரு பனிப்பெண்ணாக வளர்ந்த ஒரு பொண்ணால் இந்த நாட்டோட குயின் ஆக முடியாது. இன்னும் என்னால் இந்த அரண்மனையில் நடந்த அவமானத்தையே ஜீரணிக்க முடியல. சாராவா இப்படியெல்லாம் செஞ்சிருப்பான்னு என்னால் நம்பவும் முடியல. ஆல்ரெடி நம்மளோட அரண்மனையில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் போயிட்டுருக்குது. இதில் இந்த பனிப்பெண் அந்த ஆட்டக்காரியை குயின் ஆக்கணும்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட டைனாசிட்டியில் நம்மளோட பேர் ராஜமாதா. அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு முறை நான் ஒரு தப்பான முடிவெடுத்து இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு. இன்னொரு முறையும் நான் தப்பான முடிவு எடுக்க விரும்பலை. இந்த முறை நான் தெளிவான முடிவை தான் எடுத்திருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். அடுத்த வாரம் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம். நீங்கள் அமைதியாக இருந்து தான் ஆகணும். எங்கள் கல்யாணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டேங், இதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஒரு ஆட்டக்காரி, அதுவும் அவளோட கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கூட எல்லாத்தையும் பண்ணவ, அப்படி ஒரு அவமான சின்னத்தை இந்த நாட்டோட குயினாக்க நான் விரும்பலை. என்னை கோவப்படுத்தாதீங்க. அவளை பற்றி இன்னொரு முறை என்கிட்ட தப்பாக பேசாதீங்க. நீங்கள் நினச்சிட்ருக்க அளவுக்கு அவள் மோசமான ஒரு பொண்ணு கிடையாது. அவகிட்ட நீங்கள் பழகி பாருங்கள், அவளோட குணம் உங்களுக்கு புரியும். அவகிட்ட நெருங்காத வரைக்கும் அவள் உங்கள் கண்ணுக்கு தப்பாக தான் தெரியவா. உங்களுக்கு என்னால் விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது. தெரிய வேண்டிய நாளுக்கு உங்களுக்கே தெரிய வரும். என்னோடய முடிவை நான் சொல்லிட்டேன். எங்களுக்கு கல்யாணம். அம்மா, இங்கே பாருங்கள், ராஜமாதாவை விடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட முடிவும் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட தான் என்னால் வாழ முடியும். எனக்கு பிடிக்காத எந்த நாட்டு குயினாக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்னோட முடிவில் விருப்பமா? உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவரோட அம்மா கையை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்காரு. அவங்க அம்மாட்ட அங்கே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ஏஞ்சல் ஸ்மைல் பண்ணுறாங்க. டேங், இன்றைக்கும் சரி என்னைக்கும் சரி எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த நாட்டையே ஆள்ற, உனக்குன்னு ஒரு சந்தோஷம் அவகிட்ட தான் கிடைக்கிதுன்னா அதை நான் தாராளமாக ஏற்றுப்பேன். இந்த நாட்டை விட, இந்த நாட்டோட மக்களை விட எனக்கு என்னோட பையன்தான் ரொம்ப முக்கியம். என் பையன் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த கல்யாணத்தை யார் எதிர்த்தாலும் யார் ஏற்றுக்கலனாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே டேக் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் அவங்க அம்மாவை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறாரு. இதை ராஜமாதா கடுப்பாக பார்த்துட்ருக்காங்க. அப்போட்டே அவங்க ராஜமாதாவை பார்த்து, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜமாதாவை பார்த்து ஒரு மாதிரி ப்ரௌடாக கேட்டுட்ருக்காரு அவங்க அம்மாவை நினச்சி. அப்போ ராஜமாதா ஐஸ் ரோல் பண்ணுறாங்க. அம்மாவும் மகனும் ஒன்று கூடிட்டு, என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களா? எனக்கும் உங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். ஆனால் நம்ம நாட்டை பற்றியும் நம்ம நாட்டோட கிங்கை பற்றியும் அவரோட வருங்கால குயினை பற்றியும் தப்பாக பேசுகிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால நான் அப்படி சொன்னேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம்னு வரும்போது என்னால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் டேங், நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு என்னோடய பிரின்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. இதை கேட்டோடனே டேங் அப்படியே லைட்டாக ப்ளஷ் பண்ணுறாரு. ராஜமாதா, நீங்கள் எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ கூடிய சீக்கிரம் இந்த நாட்டுக்கு ஒரு பிரின்ஸை கொடுப்பேன்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு போகிறாங்க ஃபேஸை. அதை பார்த்தோன்னே டேவும் அவரோட அம்மாவும் ஸ்மைல் பண்ணுறாங்க.
ராஜமாதாக்கு என்ன இருந்தாலும் உங்களை டேயாங்க்கு கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்களுக்கு. பட் அவங்க ஒருத்தரால் என்ன பண்ண முடியும்? இங்கே அம்மாவும் பையனுமே ஒன்று கூடிட்டாங்களே, அதனால் ராஜமாதா இதுக்கு மேலே பேசி அசிங்கப்பட வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டாக இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் டீப் டவுன் அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அம்மா, நீங்கள் போய் அவளை பாருங்கள், அவள் கூட ஏதாவது பேச்சு கொடுங்க. அப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி நீங்களாகவே அவகிட்ட சொல்லுங்கள். இதை கேட்டால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டேவோட அம்மா வந்து டேவே பார்த்துட்ருக்காரு. எப்படா நீ இப்படியெல்லாம் மாறின அப்படின்ற மாதிரி. அப்போ டேவும் அவங்க அம்மாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னம்மா? ஒன்றும் இல்லை, கொடுத்து வச்ச பொண்ணு. என்ன? அவள் ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளோட முன்னோர்கள் அவளுக்காக ஏதோ நல்லது செஞ்சுருக்காங்க. அதனால தான் இப்படி ஒரு புருஷன் அவளுக்கு கிடைக்க போகிறான். நீ எவ்வளோ கோவக்காரனாக இருந்த, யார்கிட்டேயும் பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன். ஆனால் இப்போது ஆளே மாறிட்டியே. இப்போது என்னை பார்த்து சிரிக்கிற, ராஜமாதாவை பார்த்து சிரிக்கிற, ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு இறங்கி பேசுகிற. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக அவனையே மாற்றிக்கிறான்னா அந்த இடத்துல அவன் அவளை எவ்வளவு காதலிக்கிறான்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். மனசார ஒருத்தவங்களை காதலிக்கும் போது தான் தன்னோட குணங்கள் அந்த இடத்துல மாறும். தனக்கு பிடிச்சவங்களை போல நம்ம நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக தன்னையே மாற்றிப்பாங்க. அது மாதிரி தான் நீயும். அவளுக்காக உன்னை நிறையவே மாற்றிட்டுருக்க. உன்னை பெத்த தாய் எனக்கு தான் தெரியும் உன்னோட குணங்கள் என்ன, இப்போ நீ எப்படி நடந்துட்டுருக்கன்னு. இப்படியே எப்பவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒரு மனுஷன். என்னதான் பெரும் புகழ், பணம், பெயர், ஒரு நாட்டோட அரசன்னு சொல்லி கம்பீரமாக வாழ்ந்தாலும் அவனோட சொந்த வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அவனுக்கு சந்தோஷம் இந்த நாட்டாலையும் புகழாலையும் கிடைக்க போகிறதில்ல, அவனோட சொந்தங்களால் தான். உனக்கு பெருசாக சொந்தங்கள் இல்லை, என்னையும் ராஜமாதாவையும் தவிர. ஆனால் உன்னோட புது சொந்தம் உன் மனைவியை நீ நல்லா பார்த்துக்கணும். அவளோட முகத்தை பார்க்கும்போதே எனக்கு அன்னைக்கே தோணுச்சு ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பான்னு. ஆனால் என்ன செய்யறது, அவள் பிறந்த குலமும் அவள் ஒரு பணிப்பெண்ணும் அதுதான் அவளோட இந்த நிலைமைக்கு காரணம். இனி அவளோட வருங்காலம் உன் கூட சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பெண் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அவளோட புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் கஷ்டப்படவே கூடாது. அப்படி அவள் கஷ்டப்படுறான்னா அது எனக்கும் உனக்கும் ஒரு பெரிய அவமானம். என்னைக்கு அவள் உன்னோட மனைவின்னு நீ மனசார அவளை ஏற்றுக்கிட்டேயோ அன்னைக்கே அவள் என்னுடைய மருமகள், இந்த நாட்டோட குயின். ஸோ இதுக்கு மேலே அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன். அவளை நான் இப்போவே போய் பார்க்குறேன், அவள் கூட பேசுகிறேன். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். ராஜமாதாவை பற்றி நீ கவலைப்படாத. அவங்க கொஞ்சம் உன்னோட கௌரவத்தில் கவலைப்படுறாங்க, இந்த நாட்டை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆனால் இந்த நாட்டோட நிலைமை நீ நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சாரி டேயம், நான் போய் அவளை பார்க்குறேன். எனக்கும் ரொம்ப ஆர்வம் அவளை பார்க்கணும், அவள் கூட பேசணும். அப்படியா? என்னம்மா சொல்கிற? உனக்கே ஒருத்திய இவ்வளவு பிடிச்சிருக்கு, அவளுக்காக இவ்வளவும் பண்ணுற. அப்படிப்பட்ட ஒருத்திக்கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் தெரிஞ்சிக்க வேண்டாமா? அம்மா. ஆமாம், எனக்கும் ஆர்வம் அவள் கூட பேசணும், அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு. டயம், இங்கே பாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு அதை மாற்றணும்னு நினச்சாலும் அது நிலைக்காது. யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டிருக்காரோ அவங்க கூட தான் அவங்களோட வாழ்க்கை கடைசியில் அமையும்.
அது மாதிரி தான் உனக்கும். அந்த சாரா கூட உனக்கு நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் என்ன தான் அவள் இளவரசியாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க ஒரு பணிப்பெண் கூட தான் அந்த கடவுள் உனக்கு முடிச்சு போட்டிருக்காருன்னா அதை எங்களால் மாற்ற முடியுமா? அதான் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் விதிப்பா. இங்கே பாரு, நீ நடந்ததையெல்லாம் நினச்சி எந்த வருத்தமும் படாத. உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. சாராவை நினச்சி நீ கவலைப்படாத. என்னம்மா? இல்லை, சாராவை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னேன். அப்பட்டே அங்கே வந்து மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு, இல்லைம்மா நான் கவலைப்படலை அப்படி சொல்லி கவலைப்படுற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டோடனே குயினுக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. சாரா இந்த மாதிரி பண்ணது டேங்க்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கோ என்னமோ நினச்சிட்டு டேங்கே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பாவம் நம்ம குயின் இங்கே நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் தெரியாமல் பேசிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே இருக்க பில்லர்கிட்ட ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, சோய் டைனாசிட்டியோட பணிப்பெண் தான். அங்கே நின்று இங்கே நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கா. எஸ், சாராவை கல்யாணம் பண்ணி வரும்போது அவள் கூட சில பணிப்பெண்கள் வந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தி மட்டும் இங்கேயே தங்கிட்டா. எதுக்காகனா இங்கே நடக்கிற எல்லாத்தையும் சாராவுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த அதர் சைட் காட்டுறாங்க உங்களை. நீங்கள் இப்போ தான் உங்கள் ரூமில் இருந்தே வெளியில் வரீங்க ஆஃப்டர் 3 days. நீங்கள் எப்போவும் விளையாடிட்டுருக்க அந்த குட்டீஸ் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் கூட டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தீங்களே, அந்த பேபிஸ்ங்களாம் இருக்க இடத்துக்கு தான் போகிறீங்க. அதுவும் அந்த பேலஸ்குள்ளேயே தான் இருக்குது. அங்கே இருக்க அந்த க்ரீனரியாக இருக்கும் இல்லையா, அந்த புல்வெளி, அங்கே தான் நீங்களும் அந்த குட்டீஸ்லாம் நின்று திரும்பவும் டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குட்டீஸ்லாம் போயிடுறாங்க. நீங்களும் அதே பிளேஸில் உட்காந்துட்டு அங்கே இருக்க பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இங்கே வந்ததில் நீங்கள் சும்மாவே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. அப்போ அங்கே ஒரு பணிப்பெண் வரா. உங்களுக்காக கிங் உங்களோட ரூமில் காத்துட்ருக்காரு. என்ன? உங்களுக்காக கிங் உங்களோட ரூமில் காத்துட்ருக்காரு அப்படி சொல்லிட்டு பவ் பண்ணுறா. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டே எழுந்து ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா டேங் உங்களுக்காக அங்கே காத்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போனோன்னே ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட கையை புல் பண்ணி அங்கே இருக்க பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. வயன், திரும்பவும் அந்த குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க போனியா என்ன? இங்கே பாரு, இதுக்கு மேலே நீ இந்த நாட்டோட குயின் ஆகிடுவ. அந்த மாதிரி அன்வான்டாக யாரையும் போய் மீட் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆனால் எனக்கு இந்த ரூம்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால தான் நான் என்ன காரணமாக இருந்தாலும் நீ யாரையும் பார்க்க போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அப்புறம் உனக்கு சில தற்காப்பு கலைகளெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்டோட குயினாக வேண்டிய நீ அதை எல்லாத்தையும் கற்றுட்ருக்கணும். என்ன அப்படின்னா எனக்கு இப்போவே சொல்லித்தாங்க. இப்போவே வா. ஆமாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸைட்டடாக அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்களோட க்யூரியாசிட்டி பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஓகே, உங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கிங், அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாயிடுவேன்ல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் இருக்கணும். நாட்டோட குயினாக போகிற, அதனால உனக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தைரியமாக இருக்கணும். யாரை பார்த்தும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. புரியுதா வைன்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸைட்டடாகவே இருக்கீங்க. அவரும் உங்களுக்கு ஒரு ஸ்வாடை, அவரும் ஒரு ஸ்வாடை எடுத்துக்கிறாரு. அதை எப்படி பிடிக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்காரு. ஆனால் உங்களால் அந்த ஸ்வாடை ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கவே முடியல. அது நீங்கள் ஒரு மாதிரி கையை ஆட்டிகிட்டே பிடிக்கிறீங்க. அதை ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே. அப்போ டேங் உங்கள் பின்னாடி நின்றுட்டு உங்களோட கை மேலே அவரும் கையை வச்சுட்டு
இந்த ஸ்வாடை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பிடிக்கணும்னு சொல்லித்தராரு. அப்போ நீங்கள் எக்ஸைட்டடாக அவரையும் பார்த்துட்டு அந்த ஸ்வாடையும் பார்க்குறீங்க. அப்போட்டே வந்து உங்கள் காது கிட்ட வயன் கிங் என்ன பண்ணுறீங்க? தற்காப்பு கலைகளோட இதையும் சேர்த்து கற்றுக்கோ. எனக்கே சொல்லித்தரீங்களா? ஓ, அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியும். உங்களை என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும். அப்படியா? அப்போது பண்ணு. கிங், நீங்கள் எனக்கு வால் சண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காலநிலைகள் மாறலாம், மனநிலைகள் மாறக்கூடாதுல்ல என்ன வயன்? கிங், எனக்கு ஸ்வாட் ஃபைட்டை ஃபஸ்ட்டு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் கொஞ்சிட்ருக்கீங்க. அந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. கிங் அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போது கிங்கும் சிரிச்சுட்டே, என்ன ஜங்குக்? கிங், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் டேயங் உங்களை ஹக் பண்ணியிருக்கிறத ரிலீஸ் பண்ணிவிட்டு, என்ன அது வந்து ஜோய்டானா சிட்டியோட குயினும் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்களாம். என்ன? ஆமாம் கிங், இங்கே நடந்த அவமானம் தாங்க முடியாமல் மாரடைப்பில் கிங் இறந்தார். அந்த சோகமும் அந்த அவமானமும் தாங்க முடியாமல் குயினும் அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதை கேட்டவுடனே டேயங்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நல்லவங்களாக இருந்தால் அவங்க முடிவு எப்போவும் நல்லதாக தான் இருக்கும். கெட்டவங்களுக்காக நம்ம வருத்தப்பட முடியாது. கிங், என்ன சொல்கிறீங்க? ஜோய்டானா சிட்டியோட கிங்கும் குயினும் இறந்துட்டாங்களா? எப்படி? என்னாச்சு அவங்களுக்கு? அதுவா, நான் உனக்கு பொறுமையாக சொல்கிறேன். இல்லை ப்ளீஸ், அவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் கிங், இப்போவே சொல்லுங்கள். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேயங்கும் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. யூங்கி வந்தது, சாரா பண்ணது, அப்புறம் அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இங்கே வாய்டைஸில் டேவை பார்த்துட்ருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்கள் கண்ணில் பயங்கரமாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இப்போ எதுக்காக நீ அழுதுட்ருக்க? யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது கரெக்டாக தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் தேவை தான். என் வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சாங்க, விதி அவங்க வாழ்க்கையில் விளையாடிடுச்சு. இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கிங், இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாரா மோசமான பொண்ணு இல்லை. அவள் சின்ன வயசுலேருந்தே கிங் மின்யூங்கியை தான் காதலிக்கிறா. எதிர்பாராத விதமாக தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. என்ன எதிர்பாராத விதமாவா? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லார் முன்னாடி அவள் அன்னைக்கே இந்த கிங்கை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் ஏன் அவள் அப்படி சொல்லலை? கிங், ஒரு பொண்ணால் எப்படி அத்தனை பேர் முன்னாடி உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அது உங்களுக்கு நடக்கக்கூடிய அவமானம் இல்லையா? அதுக்காக கூட அவள் அமைதியாக போயிருக்கலாம். வயன், எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. இல்லை, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவள் எனக்கு அக்கா மாதிரி. வயன், இன்னொரு முறை அவளை பற்றி என்கிட்ட பேசாத. இங்கே என்ன நடந்ததோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச விஷயத்தால் உனக்கும் எனக்கும் பிரச்சனை வர்றது வேணாம். இங்கேருந்து போ, ஒரு ரூமுக்கு போ. கிங், வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. அப்படிங்க அழுதுகிட்டே அவரை பார்க்குறீங்க. வயன், இங்கே பாரு, யார் யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அவங்க ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நீ அழுகிறது அது எனக்கு பிடிக்கல. இல்லை கிங், அவள் ஒரு பிரின்சஸ்ஸாக வாழ்ந்தவ. அவளை இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினா அவளோட மனநிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கும். ரொம்ப பாவம். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாளோ தெரியல.
அப்புறம் அந்த கிங், அவர் ரொம்ப மோசமான கிங். அவரை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இந்த மாதிரி இந்த அரண்மனையில் இருக்க மக்கள் முன்னாடி நீங்கள் அசிங்கப்படுத்தினது ஒரு விஷமுள்ள பாம்பை கையில் வச்சு விளையாடுறதுக்கு சமம். வயன், எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குயின், என் அம்மா உன்னை வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நீ சந்தோஷப்படுவேன். நம்மளோட வாழ்க்கையை மட்டும் நீ பாரு. பிரச்சனைகள் எல்லாம் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. இப்போ நீ ஒரு ரூமுக்கு போ அப்படி சொல்லிட்டு உங்களை உங்கள் ரூமுக்கு அனுப்புகிறாரு. நீங்களும் மனசே இல்லாமல் உங்கள் ரூமுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சாராவுக்கு நடந்ததை நினச்சி. அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவள் ரொம்ப கோவக்காரி வேறு. அதனால் அவள் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சின்ன பயம் இருக்குது உங்களுக்கு. இப்போ அந்த அதர் சைட் சோழனஸ்டி காட்டுறாங்க. பிரின்ஸ், கூடிய சீக்கிரம் நீங்கள் கிங்காக பதவி ஏற்கணும். என்ன, அதுக்குள்ளே என்ன அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும். இல்லை கிங், அரண்மனையில் கெட்ட காரியம் நடந்திருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். அப்புறம் பிரின்சஸ் சாராவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தையும் முடிக்கணும். என்ன, அதுக்குள்ளே என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அங்கே நிற்கிறா. இதெல்லாம் யார் சொல்லிகிட்ருக்காங்கன்னா, அரண்மனையில் ராஜகுருன்னு இருப்பாங்க இல்லையா, இந்த கிங்குக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுக்குறவங்க. இப்போ தான் கிங்கும் குயினும் 2 பேரும் இல்லையே, அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல. அதனால் நெக்ஸ்ட்டு கிங்காக நம்மளோட ஆரம்ப பதவி ஏற்க சொல்கிறாங்க. பட் ஆரம்க்கும் சாராக்கும் அவங்க அப்பா அம்மா இறந்ததில் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பயங்கர கோவம் நம்மளோட கிம் டேஹங் மேலே. அவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இல்லை, இந்த பதவியேற்பு விழாவை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைங்க. அப்புறம் சாராவோட கல்யாணத்தை நம்ம கூடிய சீக்கிரம் நடத்தலாம். அண்ணா, என்ன சொல்கிற? இல்லை, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம். சாரா, இங்கே பாரு, இப்படி ஒரு அவமானத்தை உனக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அவமானத்தை நீ மாற்றணுன்னா நீ இன்னும் இங்கே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வர முடியும். ஆனால் நம்ம அப்பா அம்மா இறந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்னால் எப்படி முடியும்? சாரா, நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறத கேளு. அடுத்த வாரம் உனக்கும் மின்யோங்கிக்கும் கல்யாணம். இல்லை, நான் அந்த கிம் டேஹங்கை பழி வாங்காமல் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை. பிரின்ஸ், கிம் பேலஸ்லேருந்து தூதுவன் வந்திருக்கான். என்ன, அவனை உடனே வர சொல்லு. அப்போது அங்கே ஒரு சர்வெண்ட் வரான். ஆரம்ப பார்த்து பவ் பண்ணுறான். பிரின்ஸ், ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கேன். என்ன அது? கிம்முக்கும் நம்மளோட பணிப்பெண் வயனுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்கிற? வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? ஆமாம் பிரின்ஸ், அவர் வயனை காதலிக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன, காதலிக்கிறானா அப்படின்னு சொல்லி சாரா ஷாக்கிங்காக கேட்குறா. அப்போ ஆரம், அது காதல் இல்லை, அவன் மேலே இருக்க கோபம். அதுதான் அவனை இந்த மாதிரி ஆட்டி வைக்குது. வயனை பார்த்து அவன் இவ்வளவும் பண்ணாமல் இருந்தாதான் அதிசயம். என்ன, அப்படி என்ன இருக்கா அவகிட்ட? அவனும் அவன் மேலே அப்படி மயக்கத்தில் இருக்கான். நீயும் அவன் மேலே பைத்தியமாக இருக்க. அப்படி என்ன தான் வச்சிருக்கா அவளால் தான் எனக்கு இவ்வளவு அவமானம். இல்லைனா அந்த கிங் என்னை நெருங்கி வந்திருப்பான். அப்புறம் நான் அவனை ஈஸியாக போட்டு தள்ளிட்டு அந்த கிங்டமுக்கு குயின் ஆகிருப்பேன். அப்புறம் என்னோடய மின்யுங்கியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய டைனாசிட்டியை நாங்கள் ஆட்சி செஞ்சுருப்போம். அதில் எல்லாத்துலேயும் மண்ணாளி போட்டது நாம் பார்த்து வளர்த்த அந்த அந்தப்புற வேசியால் தான். சாரா, ஆம் வருமே. உனக்கு அவளை பற்றி பேசினாலே கோபம் வருமே. இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவும் அவளால் தான் நடந்திருக்கு. இருந்தும் அவள் மேலே அப்படி என்ன உனக்கு மயக்கம்? அந்த மயக்கத்துலேருந்து
எப்போ தான் வெளியில் வரப்போகிற? சாரா, அது ஒன்றும் மயக்கம் இல்லை. அவள் என்னோடையது. அவள் என்ன இருந்தாலும் எனக்கு சேவை பண்ணியிருக்க வேண்டியவ. என் காலை பிடிச்சிட்டு என் காலுக்கு கீழே விழுந்து எனக்காக சேவை பண்ண வேண்டியவ. என்ன இருந்தாலும் அவள் என்னுடையவள். அவளை அவன் தூக்கிட்டு போனதும் இல்லாமல் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன புத்திக்கிட்டு கெட்டு போச்சா என்ன? ஒரு அந்த புறத்தில் பிறந்த ஒரு பணிப்பெண்ணை அந்த நாட்டோட குயின் ஆக்குறதுக்கு. பிரின்ஸ், குறுக்கில் பேசுகிறதுக்கு மன்னிச்சிருங்க. அந்த கிங் இந்த அரண்மனைக்கு மேரேஜ் ப்ரப்போசலோடு வந்ததே வயனை கல்யாணம் பண்ணிக்க தான். என்ன? ஆமாம் பிரின்ஸ், வயனை கல்யாணம் பண்ணிக்க தான். ஏன்னா அவர் வயன் தான் இந்த நாட்டோட பிரின்சஸ்னு தப்பாக புரிஞ்சிட்டு மேரேஜ் ப்ரப்போசலோடு வந்தார். என்ன? எந்த விதத்தில் அவன் அவளை இந்த நாட்டோட பிரின்சஸ்னு நினச்சான்? மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்திகிட்டே இருக்கா அந்த வயன். இரு, என்ன சொல்கிற நீ? அது எப்படி அவள் தான் இந்த நாட்டோட பிரின்சஸ்னு அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரின்ஸ், அந்த கிங் நம்ம வயனை இந்த அரண்மனையில் பார்க்கல. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே சந்திச்சுக்கிட்டாங்க. என்ன? ஆமாம் பிரின்ஸ், வயன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போனா இல்லையா? அப்போது அதே சமயம் நம்மளோட கிம் டேஹங்கும் அந்த காட்டுக்கு எல்லை சுற்றுலாக்காக வந்திருந்தார். அப்போ தான் வயன் காணாமல் போனதும் கிங்கு கூட தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வயன் இருந்தா. அப்போ தான் அவர் இந்த நாட்டோட பிரின்சஸ் வயன் தான்னு அவர் நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அந்த அரண்மனையில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, கதை அப்படி போகுதா? ஆமாம், அன்னைக்கு அவளை காப்பாற்றினவனோட கண்ணை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த கண்ணில் அப்போவே நான் எதையோ உணர்ந்தேன். ஆனால் அவள் கிடைச்ச பதட்டத்தில் அவன் யாருன்னு விசாரிக்காமல் விட்டுட்டேன். நான் பண்ண பெரிய தப்பே அன்னைக்கு அவனை நான் விசாரிக்காமல் விட்டது தான். அப்போ சாராவும் பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கா. நீங்கள் சாராக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தீங்களா, என்னை ஒரு சோல்ஜர் அந்த காட்டுக்குள்ளே காப்பாற்றினா அவன் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னசென்ட்டாக சொன்னதை அவன் நல்லா யோசித்து பார்க்குறா. அப்போது அந்த கிங் எனக்காக இந்த அரண்மனைக்கு வரலை, அவளுக்காக வந்திருக்கான். என்ன ஒரு தெய்வீக காதல்! இந்த காதலை நம்ம ஏன் சேர விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆரமும் ஒரு டிம்பிள் ஸ்மைலோட சாராவே பார்த்துட்ருக்காரு. ஆமாம், அவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது. நம்மளையும் நம்ம நாட்டையும் அசிங்கப்படுத்தினவங்க, உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கினவங்க, அவங்க மட்டும் காதல் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்கள இந்த நிமிஷத்துலேருந்து சந்தோஷமாக வாழ விடாமல் பண்ணுறது என்னோட வேலை. அதுக்கு முதல்ல என்னோட கிட்டன் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. இப்போ அந்த அதர் சைட் கிம் டைனாஸ்டி கிம் பேலஸ் தான் காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து சோகமாக அந்த ஈவினிங் சன் மாறியும் இல்லையா, அந்த காட்சியவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாராக்கு இப்படி ஒரு நடந்திருக்கு. நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த அரண்மனையில் வளர்ந்ததையும் சாரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் அப்படின்னு சொல்லி டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களை பார்க்க குயின் வந்துட்டுருக்காங்க. என்ன? குயின் என்ன பார்க்க வந்துட்டுருக்காங்களா? ஆமாம், வந்துட்டாங்க. நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் வெளியில் போகிறா. உங்களுக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப நர்வஸாக இருக்குது. டக்குன்னு அந்த விண்டோ கிட்டேருந்து எழுந்து உங்கள் பெட்டுக்கிட்ட நிற்கிறீங்க. அப்போது குயினும் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு கை காலாக ஷிவர் ஆகுது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேங்கோட அம்மாவை நேருக்கு நேர் பார்க்குறீங்க. அவங்களும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வச்சுட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு பவ் பண்ணுறீங்க. 2-3 வாட்டி பவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. போதும், இடுப்பு ஏதாவது பிடிச்சிக்க போகுது. குயின் உக்காருங்க குயின். அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கவுச்சில் போய் உட்காராங்க.
நீங்கள் பயந்துட்டே நின்றுட்டே இருக்கீங்க. வா, நீயும் இங்கே வந்து உக்காரு. குயின், நானா? இங்கே வந்து உக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு போய் அவங்களுக்கு முன்னாடி இருக்க கவுச்சில் பயந்துட்டே உட்காடுறீங்க. உன் பேர் என்ன? வயன். வயன். என்ன பண்ண என்னோட பையனை? குயின். என்ன பண்ண என் பையனை? என்ன பண்ணி அவனை இந்த மாதிரி மயக்கி வச்சிருக்க? குயின், அது அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ செய்கிறதெல்லாம் உனக்கே சரியாக இருக்கா? நீ செய்கிறதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுதா? அவ்வளோதான். இதை கேட்டோடனே உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. இங்கே டியர் ஐஸோட குயினை பார்க்குறீங்க. அவங்க உங்கள் ஐஸே தான் பார்த்துட்ருக்காங்க. சொல்லுமா, இப்போ எதுக்காக அழுகிற நீ? அது குயின், என்னை மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சுங்க குயின். நான் செய்யறது தப்பு தான். ஆமாம், தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. இந்த நாடுன்னு நாட்டுக்காகவே இருந்தவனை இப்போ முழுசாக உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட. இது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்களே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. சரி, அழுகிறத நிறுத்து. நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? குயின், நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கிறியா? என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுப்பியா? சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த தப்பு பண்ணதுனால தண்டனை உனக்கு மட்டும் இல்லை, அவனுக்கும் சேர்த்து தான். குயின், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 2 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணீங்க. ஸோ தண்டனையும் 2 பேரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும். இல்லை குயின், அவர் என்ன தப்பும் பண்ணலை. எல்லா தப்பும் என் மேலே தான். இங்கே என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடுங்க. அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அவரை தண்டிச்சிடாதீங்க. ஐயோ, இப்படி அப்ராணியாக இருக்கியே. நீ இந்த நாட்டோட குயினாயி என்ன பண்ண போகிற? அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அவங்கள பார்க்குறீங்க. இவ்வளோ அப்ராணியாக இருக்க. நான் மிரட்டினதுக்கே நீ இவ்வளோ பயப்படுற. நீ இந்த நாட்டோட குயினாயி என்ன பண்ண போகிற? குற்றவாளிகளை பார்த்து நீ பயப்படுறதா, இல்லை உன்னை பார்த்து குற்றவாளிகள் பயப்படுறதா? அப்படிங்க பேய் மொழி முழிச்சிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பேசுகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி வாயவே பார்த்துட்ருக்கீங்க. சரி, உன்னோட தண்டனை காலம் இன்னைக்கு சாயந்தரம் இருந்து ஆரம்பம். அவன் உன்கிட்ட வந்தாலும் நீ அவனை உன்கிட்ட நெருங்க விடக்கூடாது. அப்படியா? என்ன அப்படியா? உங்கள் 2 பேருக்கும் இன்னும் கல்யாணம் முடியல அப்படியான்னு என்கிட்டயே கேட்குற? அப்படிங்க ஒரு மாதிரி ஷேம் ஆகிட்டு ஹிட்டர்ன் பண்ணுறீங்க. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. புரியுதா? குயின், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கல்யாணமா? உனக்கும் இந்த நாட்டோட கிங்குக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சந்திச்சிக்க கூடாது. அதுவும் தனிமையில். உன்னோட ரூம் என்னோட ரூமுக்கு பக்கத்தில் இடமாற்றம் செய்கிறோம். இனிமேல் நீ அங்கே தான் இருக்கணும். புரியுதா? அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நீங்கள் ஷாக்கிங்காக வைட் ஐஸில் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷ்னலாக இருக்குது. ஹாப்பி ஆகிறதா, அழுகிறதா, இல்லை இவ்வளோ நேரம் இந்த குயின் பேசுகிறத ப்ராசஸ் பண்ணுறதா அப்படின்னு புரியாமல் நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவங்க வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி இருக்க.
அதனால தான் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி நீ கவலைப்பட வேணாம். இதுக்கு மேலே உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்க வேணாம். நாங்கள் எல்லாரும் இருக்கோம். உன்னோட வருங்காலத்தை பற்றி மட்டும் நீ யோசிக்கணும். எங்கள் நாட்டோட குயின் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி அழுதுட்ருக்கக்கூடாது, புரியுதா? கண்ணத்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐஸ் வைப் பண்ணுறீங்க. சரி, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அவங்க கூட கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் ஹாப்பியாக அவங்க கூட போயிட்டுருக்கீங்க. அப்புறம் அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேசுகிறாங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அந்த பயமும் அந்த ஷையும் அவங்கக்கிட்ட லூஸ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் இருக்க அந்த ரூம் டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அந்த பொண்ணை போய் பார்த்தியா? அவகிட்ட ஏதாவது பேசு. இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் டக்குன்னு எழுந்து நிற்கிறீங்க. குயினும் ஒரு ஸ்மைலோட ராஜமாதாவை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணி போகிறாங்க. அத்தை இங்கே வாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. இவங்க என்றைக்கு மாறுவாங்கன்னு தெரியல. இப்போ நைட் அந்த அதர் சைட் சோய்டன சிட்டியை காட்டுறாங்க. அங்கே நம்மளோட ஆரமும் அகஸ்டியும் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் ரொம்ப கோவமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கான ரகசிய வழி நல்லாவே தெரியும். அது அந்த அரண்மனையோட அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. என்ன? ஆமாம், அந்த அரண்மனையோட ரகசிய வழி எனக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த இடத்துல காவலர்கள் இருப்பாங்க, அதுவும் இரவு நேரத்தில் அவங்க எவ்வளவு மந்தமாக இருப்பாங்கன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படின்னா இது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடனே அந்த அரண்மனைக்கு கிளம்பி அந்த ரகசிய வழியாக போய் அவளை முதல்ல தூக்கிட்டு வரணும். அவளை பணிப்பெண் வயனை. நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்கு. கொலை வெறியில் நான் இருக்கேன். அந்த அரண்மனைக்கு ரகசிய வழியாக போய் அந்த கிங்கை போடணும்னு நான் பேசிகிட்ருக்கேன். நீ என்னடனா இன்னமும் அந்த பொண்ணு பின்னாடி தான் அலைஞ்சிட்ருக்கியா? எவ்வளவு பட்டும் நீ திருந்தலை. கிங், நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. அவனோட படை பலத்தையும் அவனோட பலத்தையும் நீங்கள் மறந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சைட் பண்ணுறாரு. அப்போ ஆரம் கண்டினியூ பண்ணுறாரு. ஒருத்தனை அடிக்கணும்னா அவனோட பலத்தை குறைக்கணும், அவனோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு அவனுக்கு பிடிச்சத அவன்கிட்ட இருந்து நம்ம பறிக்கணும். அதை தான் நான் சொன்னேன். ஒரே கல்லில் 2 மாங்காய். அவனுக்கு பிடிச்சதை பறிக்கணும், உனக்கு பிடிச்சத உன்கிட்ட சேர்க்கணும். அதுக்கு என்னை பலிகடை ஆக்கணும். ஐயோ கிங், நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. என்ன கேட்கணும்? நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. ரகசிய வழி எனக்கு தெரியணும். அந்த ரகசிய வழியாக அவனை போய் போடணும், இல்லைனா அவன் நாட்டு மேலே ஒரு போர் தொடுக்கணும். ஆமாம், அந்த நாட்டோட சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்காங்க. நம்மளோட சோல்ஜர்ஸை விட 2 மடங்கு அதிகமான சோல்ஜர்ஸ் அவங்கிட்ட இருக்காங்க. நம்ம அந்த நாட்டு மேலே படையெடுத்து போய் என்ன பண்ண போகிறோம்? இருக்கிற சோல்ஜர்ஸையும் தொலைக்க போகிறோமா என்ன? அதுவும் சரிதான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல்ல அவனோட பலத்தை குறைக்கணும், அவனோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த சமயத்தில் அவன் மேலே போர் தொடுக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நம்ம பண்ணோம்னா ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலாம். அந்த நாட்டையும் கைப்பற்றலாம். அந்த கிம் டேஹங்கையும் இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிடலாம். அப்படி என்ன ஐடியா நீ வச்சுருக்க? உங்களுக்கு தெரியாத வித்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து யூங்கியை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. அவ்வளோதான், அது நம்மளோட யூங்கிக்கு நல்லாவே புரியுது. அவரும் நாட்டியம் ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ஸெல்லாம் எடுத்துகிட்டு
கிம் டைனஸ்டியை நோக்கி வந்துட்டுருக்காங்க.